ஜெயலலிதா கோவமா இருக்கா. கோமா இருக்கா? ரொம்ப ரொம்ப. நீங்களும் அம்மா மாதிரி விட்டுட்டு போயிடுவீங்களா? மாட்டேன் மாட்டேன். நீதான் விட்டு போன. கிருஷ்ணா மாமா சொல்லலையா? சொல்லல. லூசு சொல்லல. ஸ்கூல்ல காம்படிஷன் கதை சொல்லணுமா, அதான் லேட் ஆயிடுச்சு. கதையா? நான் சொல்றேன். அந்த கதை தெரியுமா? நிறைய 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 சொல்லு. நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் நீ என்னை விட்டுலாம் போகக்கூடாது, சரியா? ஆனால் நீ விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா. வா. இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு போகணும்னா இதோ இந்த நிலா கிட்ட சொல்லுங்க. அந்த நிலா என்கிட்ட சொல்லிடு. அந்த நிலாவா? கதை சொல்கிறேன், வா வா. அந்த கதை நிலா கிட்ட சொல்லலாமா? உங்ககிட்ட நாளைக்கு சொல்கிறேன், போ. என் பொண்ணு ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. கமெண்ட்ஸ் போவோமா? அதுதான் நல்லது. ஏன் வேணாம்? எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு சீனோட ரெப்ளிகா பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்கவுங்க ஸ்டைல் இருக்கும்ல. கார்த்திக் வந்து அவங்களோட ஸ்டைலில் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸு, அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஈவன் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணி ஆக்ஷன் கண்டினியூட்டியும் கொடுக்கணும், அந்த சீன் என்னன்னு புரியணும், அவங்க கொடுக்கறதுக்கு ரியாக்ஷனும் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஷீ ஹேவ் தட் இன்பார்ன் டேலண்ட். ரொம்ப ஒரு இனிமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் கனிகா மேம் க்யூட்டு, அடடா ரொம்ப க்யூட்டு. என்ன சொல்கிறது, தமிழ் நான் சீரியல் பார்த்துருக்கேன், இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப டேலண்டட். இவங்க சொன்ன மாதிரி தெய்வ குழந்தை தான் நீங்கள். அண்ட் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே இல்லை, ஒரு கிவ் அண்ட் டேக் வேணும். நான் தான் ஷைன் பண்ணுவேன்னு பண்ணால் அது வேறு மாதிரி. நீங்கள் 2 பேருமே இல்லை, அவள் ஏஜுக்கு உங்களோட ஏஜுக்கு மேட்ச் பண்ணி ஒரு கிவ் அண்ட் டேக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது.